வணக்கம் தோழிகளே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். வழக்கமாக வெள்ளேர்னி இட்லி, அப்புறம் முறுமுறுன்னு தோசை, வெள்ளை இட்லி அரிசி வச்சும் வெள்ளை உளுந்து வச்சு தானே செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி தோல் நீக்காத கருப்பு உளுந்து வச்சு இவ்வளோ சாஃப்டாக இட்லி, அப்புறம் மொறுன்னு தோசை ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் மாவாட்டி செய்ய முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? தனித்தனியாக அரிசி தனியாக உளுந்து தனியாக நீங்கள் அரைக்க தேவையில்லை, உளுந்த பொங்க ஆட்ட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக ஜஸ்ட் அரை மணி நேரத்தில் மாவாட்டி எல்லா வேலையுமே நீங்கள் முடிச்சு வச்சிடலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி உருட்டு உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவாக இதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இதே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி 200 கிராம் உலக்கில் ஒரு உலக்கு ஃபுல்லாக, அதாவது 200 கிராம் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது நம்ம இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மண் பாத்திரத்தில் சேர்த்து ஊற வச்சோன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். நான் இது 5 மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறேன். பொதுவாக இந்த மில்லட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி தோல் நீக்காத உளுந்தெல்லாம் இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சாஃப்டான இட்லி தோசை நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் இது இட்லி அரிசி, கடையில் வாங்கின இட்லி அரிசி தான், நல்லா உருட்டு இட்லி அரிசியாக எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஃபஸ்ட்டே கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி அரிசியை ஜஸ்ட் ஒரு மாவு ஆட்டுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி மட்டும் ஊற வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாவு ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் ஏற்கனவே மில்லட்ஸ் வச்சு, சோளத்தை வச்சு, கம்பு வச்சு நான் மாவாட்டி ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் கழித்து நம்மளோட உருட்டு உளுந்து சூப்பராக ஊறிடுச்சு. இதை நம்ம அப்படி நசுக்கி பார்த்தோன்னா ஈஸியாக நசுங்கணும், அந்தளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவி களைஞ்சி எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே நல்லா தண்ணியில் ஊறினதுனால சும்மா ஒரு 2 தடவை கழுவி எடுத்தால் போதும். க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இட்லி அரிசி இப்படி வெள்ளையேர்னு ஊறி இருக்கணும். இப்படி ஊறினோடனே இதையும் ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு கழுவி வச்சுருக்கிற ஊறின உருட்டு உளுந்து, அப்புறம் கழுவி வச்சுருக்கிற இட்லி அரிசி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கிரைண்டர்லாம் கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒவ்வொன்றா எப்படி சேர்த்து நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து தனியாக, அரிசி தனியாக ஆட்ட தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு தான் இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஐஸ் கட்டியோ அதெல்லாம் கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த உருட்டு உளுந்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொடன்னு தான் சவுண்டு கேட்கும். நமக்கு சாதா உளுந்த அளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பாருங்கள், 5 மணி நேரம் ஊறி இருக்குது, ஆனாலும் கடகடன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். இதை நம்ம இப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு செம்பில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அப்பப்போ தெளித்து விடுங்க. அது உள்ளே போட்டு அரைய அப்புறம் உள்ளே சேருங்க. மொத்தமாக தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா கிரைண்டர் கடகடன்னு குவான்டிட்டி கூட அது சரியாக அரைப்படாமல் தண்ணி பற்றாமல் இருந்தால் சில நேரம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடியாக போட்டு ஒரு 1 மினிட் அது அரைப்பட்ட உடனே கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போது இந்த உளுந்து லைட்டாக அரைப்படணும். ரொம்ப சாஃப்டாக பொங்கி அரைப்பட தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டாக அது அரையணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறதுக்கு, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நமக்கு எப்படியும் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போது பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க எல்லா உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது அரைய போட்டாச்சு. இப்போது இது கொஞ்சம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அரைப்படட்டும். இது அரைப்படுறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய பொதன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இந்தளவுக்கு அது அரைப்பட்ட உடனே இப்போ அரிசி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இட்லி அரிசி ஊற வச்சு கழுவி வச்சிடணும்ல, அந்த இட்லி அரிசியை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுந்து நீங்கள் பொங்க ஆட்ட தேவையே இல்லை. இது மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்து வச்சு நீங்கள் இட்லி தோசை மாவை அரைச்சி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே போட்டு விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அரைய போட்டு தண்ணி தெளித்து அது ஓரளவுக்கு கொஞ்சம் அரைப்பட்ட உடனே அப்புறம் இந்த இட்லி அரிசியை அடுத்து சேர்க்க இட்லி அரிசியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, மொத்தமாக அள்ளி உள்ளே போட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ரெகுலராக மாவாட்டுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இது தேவைப்படாது தான் எனக்கு புரியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இட்லி அரிசியை சேர்த்து
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ வந்து இட்லி அரிசியும் ஃபுல்லாக சேர்த்து முடித்தோடனே நம்ம வந்து அவ்வளோதான். அப்பப்போ வந்து கிரைண்டரை பார்த்துட்டு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்பப்போ தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து நடுவில் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து போய் பேசாமல் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. கரெக்டாக 35 நிமிஷம் முடிஞ்சோடனே நம்ம வந்து அந்த உளுந்து போட ஆரம்பித்ததுலேருந்து 35 நிமிஷம் சொல்கிறேன். 35 நிமிஷம் ஆன உடனே பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைப்பட்டுரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க, உங்களுக்கு தோசை மொறுமொறுன்னு வராது. அதே மாதிரி இட்லியும் வந்துட்டு பிசு பிசுன்னு வரும். இந்த மாதிரி நரன்னு இருக்கணும், லேசாக மாவும் அரைப்பட்டிருக்கணும், இப்படி க்ரீமியாக இருக்கணும். அதே மாதிரி நரன்னு தொட்டு பார்த்தோம்னா லேசாக நரன்னு அந்த அரிசி வந்து நமக்கு தட்டுப்படணும். அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே கிரைண்டர் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு போடாமல் மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் பொங்கி வரதுக்காக. ஏன் உப்பு போடாமல் வச்சுருக்கேன்னா மாவு வந்து ஓவராக புளிக்காமல் இருக்கிறக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால தான். நான் இன்றைக்கி வந்து 4 உலக்கு தான் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன், 1 கிலோ எடுக்கலை. அதனால் எல்லா மாவையும் ஒன்றாவே உப்பு போடாமல் பொங்க வச்சாச்சு. இப்போது நைட்டுக்கு வந்து நான் அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உப்பு சேர்த்து தோசை ஊற்றிக்கிறேன். தோசை எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வருதுன்னு பாருங்கள். ஸோ வந்து நமக்கு தேவையான டைம்லலாம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு தோசைக்குன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து தோசை வார்த்துக்கலாம். இல்லை நமக்கு இட்லிக்கு வேணும் அப்படின்னா இட்லிக்கும் அதே மாதிரி தான். மாவை முதல்ல வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு தண்ணி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இட்லிக்குமே மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இட்லி ஒழுங்காக வராது, கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இட்லி கூட சாஃப்டாக வரும் நமக்கு. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ஊற்றி கொடுத்தாச்சு அந்த மாவு ஆட்டின அன்றைக்கி நைட்டு. அடுத்த நாள் காலையில் இட்லி ஊற்றலான்னு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு குழந்தைங்க வந்துட்டு இட்லி பொடி கேட்டாங்க, இட்லி பொடி தீந்துருச்சு. ஸோ வந்து ஒரு உலக்கு நிறையா ஃபஸ்ட்டு உடச்ச கருப்பு உளுந்தாக வறுத்துக்கிறேன், மணம் வர வரைக்கும். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, அது செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். உடைச்ச கருப்பு உளுந்து ஒரு 200 கிராம். அடுத்ததாக 50 கிராம் வந்து எள், 50 கிராம் கருப்பு எள்ளை இதே மாதிரி போட்டு அது படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, இதை போட்டு இதையும் வந்து மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுவும் படப்படன்னு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே அதை வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வத்தல் இல்லை, ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்சது. அதை வந்து இதெல்லாம் ஹீட்டாக இருக்கும் போதே போட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நம்ம பாத்திரத்தில் போட்டு வறுக்க முடியாது இல்லையா, மிளகாத்தூள் வந்து கருகிரும். அப்புறம் அதே மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் இருமல் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த சீட்ஸ் எல்லாம் சூடாக இருக்கும் போது அதில் அந்த மிளகாத்தூளையும் இந்த பெருங்காயத்தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து கொரன்னு இப்படி கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கொரன்னு இருந்தால் தான் இட்லி பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எள்ளு போட்டிருக்கிறனால இந்த இட்லி பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து வயசு பிள்ளைங்க வச்சுருக்கீங்க, பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இட்லி பொடி அடிக்கடி செஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுங்க, அது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. என்னோடய குழந்தைங்களுக்கு உப்புமாவுக்கு சேமியாவுக்கெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு இல்லை ஜீனி போட்டு சாப்பிட பிடிக்காது, இட்லி பொடி தூவி விட்டால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி அவங்களுக்காக எப்போவுமே தீர இட்லி பொடி அரைச்சி வச்சுக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பண்ணிடலாம். மாவு இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்த மாவில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி போரிங் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட உருட்டு உளுந்து இட்லி அரிசி இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இந்த உடச்ச உளுந்து எள்ளு இட்லி பொடி போட்டு நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ரெசிபீஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இட்லி எப்படி சாஃப்டாக வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.